ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எனது உபாசனை தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வேண்டி வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் சொல்ல இருக்கிறோம். இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, அற்புதமான நாள். இன்று காலை 6:51 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறது. பிறகு சுக்ல பிரதமை திதி இன்று முழுவதும். இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் பகல் 2:32 வரைக்கும், பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. வாரசூலை மேற்கு தென்மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகு கால நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சந்திராஷ்டமம். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சந்திர பகவான் சதய நட்சத்திரம் 2:32 வரைக்கும் இருக்கார். அதாவது கும்பத்தில் சந்திர பகவான். கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் கும்பத்தில் இருக்கிறதால இன்று கடகத்துக்கு சந்திராஷ்டமம். ஏற்கனவே கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி, இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறு. அப்போ கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். வாங்க 12 ராசியை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பார்க்குறதால தேவையில்லாமல் டென்ஷன் பரபரப்பு இருப்பீங்க. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். பாருங்கள், 4ஆம் இடத்து அதிபதி கூட சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட காரியங்கள் சட்டுப்பட்டுன்னு முடியும். நீங்கள் உங்கள் ஸ்பீடுக்கு நடக்காது. நீங்கள் இன்றைக்கி காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு நாள். பட் இருந்தாலும் சந்தோஷகரமான ஒரு நாள். ஒரு அற்புதமான செய்தி இன்று மாலை உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அடுத்தது ரிஷபம் காலபுருஷனுக்கு 2வது ராசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் இருந்து உங்களுக்கு பேராதரவு கிடைக்கப் போகிறது. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு தரப்போகிறார்கள், அரவணைத்து செல்லப் போகிறார்கள். இந்த ரிஷபத்திற்கு ஆதரவு என்ற வார்த்தை மிக மிக உன்னதமான ஒரு சூழல். ராசியில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதால தான் ஆதரவு அப்படின்னு கிடையாதுங்க. சமூகத்தில் ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார், 11ஆம் இடத்தில் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமாக தொழில் பிரமாதமாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் இருக்குது. பிள்ளைகளால் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய கல்வி மேம்பாடு மிக மிக உன்னதமாக இருக்கும். அடுத்தது மிதுன ராசி. காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிதுனத்துக்கு இன்றைக்கி பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்க போகிறது. அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மிகுந்த முனைப்போடு நீங்கள் பணியாற்றுவீங்க. வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும்
மிகுந்த முனைப்போடு செயல்படுவீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் 2 கூடிய சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு, பாக்கியமான ஒரு சூழல். தொழிலில், உத்தியோகத்தில், சமூகத்தில், நட்பு வட்டாரத்தில் உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். பாராட்டு ஃபோன் கால் கூட வரும். அடுத்தது கடகம். கடகராசிக்கு இன்றைக்கி மேன்மையான நாள். எதையும் அற்புதமாக செய்து முடித்து சந்தோஷப்படுவீர்கள். சந்திராஷ்டிரமம் இருந்த போதிலும் பேசுவதில் எச்சரிக்கையாக பேசுவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் குருவனுடைய நிலைமையால் உங்களுக்கு பல வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். பொருளாதாரத்தில் பல உயர்வுகளை தரப்போகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதுதான் மேன்மையான ஒரு நாள் இன்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று புகழ் அதிகரிக்கும், புகழ் கூடும் என்று சொல்லலாம். ராசிநாதன் அஃப்கோர்ஸ் 8ஆம் இடத்தில், அதாவது 7ஆம் இடத்தில் சனி பகவானோடு இருந்த போதிலும் கூட உங்களுக்கு 10க்குடைய தொழில்காரகன், உத்தியோகத்துக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு 10க்குடையவன் நல்ல நிலை. பரிவர்த்தனை யோகத்துக்கு 10ஆம் இடத்துக்கே வரார். அற்புதங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க. பாராட்டுக்கள், புகழ், பெருமைகள் வந்து சேரப்போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மற்றபடி இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இருந்த போதிலும் புகழ் வந்த வண்ணம் இருக்கும், குவிந்த வண்ணம் இருக்கும். நல்ல சந்தோஷமான ஒரு நாள். அடுத்தது கன்னி. கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுவதால் உங்களிடம் ஏற்கனவே நீங்கள் விட்டு கொடுத்து போகிற ஆள் கழுவுற மீனில் நழுவுற மீன். அப்போது காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் இன்றைக்கி கழுவுற, அதாவது இன்றைக்கி பணிவாக செயல்படுவீர்கள். ரொம்ப வழக்கத்தை விட பணிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறதா. இருந்த போதிலும் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது மிக சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் அற்புதம். உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போது வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு கடன் அது மாதிரி ஆனாலும் உங்களுக்கு ஒரு பணிவு சார்ந்த நிலையில் எதையும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது துலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் தான் இருக்கும், பயப்படாதீங்க. அசுப செலவுக்கு வேலை இல்லை. வருமானம் நிறைய வருதுங்க, அப்போ செலவு இருந்து தானே இருக்கும். சுப செலவுகள், அதாவது நகை நட்டு எடுக்கிறது, பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி தர்றது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10க்குடையவன் 5இல் இருக்கான். தொழில் ரீதியாக சிறப்பான ஒரு நிலை, நல்ல வருமானம், பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. இருந்த போதிலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்த போதிலும் இன்றைக்கி பண வரவு அதிகரிக்கும், சுப செலவுகள் இருக்கும். அடுத்தது விருச்சிகம்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றியான நாள். எதை தொட்டாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லணும். 7ல் குரு இருக்கார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் பிரகாசமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலேருந்து நல்ல தகவல் வரும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த சலுகைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக இருப்பீங்க. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஸோ வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதிக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது தனுசு. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாத ஒரு பயம், மனசில் ஒரு ஆசிலேஷன், ஒரு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயம், பீதி இதெல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் சனி பகவானோடு இணைந்திருப்பதால் சில தேவையில்லாத இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைப்பீங்க. மற்றபடி வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்க அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவலையான ஒரு நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்குடைய சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார். சந்திரன் சனி. அப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், மற்ற குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் பிரச்சனை, அப்படி உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். மற்றபடி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி, கைகால் வலி, முதுகு வலியெல்லாம் வரும். எச்சரிக்கையோடு இருக்கணும். அடுத்தது கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி லாப மிகுதியான ஒரு நாள். எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நாள். ராசிநாதன் ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் 2-11க்குடையவன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய, கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அது தொழில் ரீதியாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள். பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக பொருளாதார மேன்மை இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதை விட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருவார். கேஷுவலாக நீங்கள் வியாபாரம் பண்ணால் கூட நல்ல அதிகப்படியான லாபத்தை ஈட்டுவீர்கள். உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் 5க்குடையவன் 12ல் இருக்கார். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் செலவினங்கள் இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் மிகுதியான நாள். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எதை தொட்டாலும் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம், சூப்பர். பாக்கியமான ஒரு சூழலும் இருக்குது, ஆதாயமான ஒரு சூழலும் இருக்குது.